திடீர்னு நம்ம சூரியன் காணாம போயிட்டா என்ன நடக்கும்? உடனே இருட்டாயிடுமா? இல்லை பூமி அப்படியே உறைஞ்சு போயிடுமா? நம்மளால உடனே உணர முடியுமா? பூமிக்கும் நிலவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸில் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க மற்ற பிளானட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வைக்க முடியுமா? இது வரைக்கும் மனுஷங்க அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்லேயே ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னா அது வாயேஜர் தான். 1 லைட் டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கு வாயேஜர் 1. எப்படி நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்க ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம ஒரு சிக்னல் அனுப்புனா அது அங்கே போய் சேர்றதுக்கு, அங்கேருந்து ஒரு சிக்னல் நம்மளை வந்து சேர்றதுக்கு? நாசா ரீசெண்டாக இந்த வாயேஜரில் இருக்க ஒரு சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி அங்கே இருக்க சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிகிட்ருக்கோம்? நட்சத்திரங்கள் நெருப்பு பந்து போல் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் சில ஸ்டார்ஸை நம்மளால் தொட்டு பார்க்க முடியும். ஏன் அங்கே மழை மேகங்கள் கூட இருக்குது. அந்த மாதிரி எப்படி ஸ்டார்ஸ் இருக்க முடியும்? நம்ம எல்லாருக்குமே ஸ்பேஸை பற்றி பல கேள்விகள் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சுவாரஸ்யமான கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. இப்போ இந்த செகண்ட் சூரியன் திடீர்னு காணாமல் போனால் என்ன ஆகும்? உடனே இருட்டாயிடுமா? இல்லை பூமி அப்படியே உறைஞ்சு போயிடுமா? ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சூரியன் மறைஞ்சு போனாலும் 8 நிமிஷம் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற தூரம் 15 கோடி கிலோமீட்டர்கள். ஒளியோட வேகம் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த தூரத்தை கடந்து வரத்துக்கு ஒளி 8 நிமிடம் 20 வினாடிகள் எடுத்துக்கும். இப்போ நம்ம பார்க்குற சூரிய ஒளி 8 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன்லேருந்து புறப்பட்டது தான். அதனால 8 நிமிஷம் வரைக்கும் சூரியன் வானத்தில் இல்லாதது நமக்கு தெரியவே தெரியாது. சரி, வெளிச்சம் வரதான் லேட் ஆகும், ஆனால் கிராவிட்டி உடனே ஆக்ட் ஆகும்ல அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதான் இல்லை. இங்கே தான் ஐன்ஸ்டைனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி வேலை செய்யுது. ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி படி ஈர்ப்பு விசையும் ஒளியோட வேகத்திலேயே தான் பயணம் செய்யும். இது முன்னெல்லாம் வெறும் தியரியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ லைகோ லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி மூலமாக கிராவிடேஷனல் வேவ்ஸை நேரடியாக கண்டுபிடிச்சு உறுதி செஞ்சுருக்காங்க. இது மூலமாக என்ன தெரிஞ்சதுன்னா, ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு அலையா வேவா ஒளியின் வேகத்துல தான் பயணம் செய்யும். அப்படின்னா சூரியன் மறைஞ்ச அடுத்த நிமிஷமே பூமி தன் பாதையை விட்டு விலகி போகாது. இன்னும் 8 நிமிஷத்துக்கு சூரியன் அங்க இருக்க மாதிரியே பூமி அதை சுத்திட்டு இருக்கும். அந்த 8 நிமிஷம் முடிஞ்ச அப்புறம் தான் பூமி திடீர்னு சூரியனோட பிடியிலிருந்து விடுபட்டு விண்வெளியில ஒரு நேர்கோட்டில் பயணிக்க ஆரம்பிக்கும். அந்த 8 நிமிஷம் 20 வினாடிகள் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? வானம் திடீர்னு பிட்ச் பிளாக்கா இருட்டாயிடும். பகல் நேரத்தில் இருக்கவங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சூரிய கிரகணம் மாதிரி இருக்கும். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, நமக்கு நிலா கூட தெரியாது. ஏன்னா நிலவுக்குன்னு தனியாக ஒளி கிடையாது. சூரியனோட ஒளியை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். சூரியன் இல்லைன்னா நிலவு இருக்கிறத கூட நம்ம பார்க்க முடியாது. 2006 வந்த சில புதிய கிளைமேட் மாடல்ஸ் படி சூரியன் மறைஞ்சா வளிமண்டலம் உடனே உறைஞ்சு போகாது. பூமியோட கடல் மற்றும் உட்பகுதியில் இருக்கிற வெப்பத்தால சில வாரங்களுக்கு பூமி ஓரளவுக்கு உயிர் பிழைக்கலாம். ஆனால் செடி கொடிகளால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சூரியன் போனதுக்கப்புறம் பூமி ஒரு ரோக் பிளானட்டாக மாறிடும். ரோக் பிளானட்னா எந்த ஸ்டாரையுமே சுத்தாமல் தனியாக ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் நம்ம பூமி. ஒருவேளை பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமா வேற ஏதாவது ஒரு நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசைக்குள்ள சிக்கினா மட்டும்தான் பூமிக்கு ஒரு புதிய சூரியன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 1 லைட் டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கு வாயேஜர் 1. எப்படி நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்க ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம்? 1977 நாசா ஒரு முக்கியமான மிஷனை ஆரம்பித்தாங்க. அதுதான் வாயேஜர். வாயேஜர் 1 and 2ன்னு 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை அனுப்புனாங்க. இதோட உண்மையான நோக்கம் ஜூபிட்டர் மற்றும் சனி கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான். ஆனால் பிளான் பண்ணதை விட இது ரொம்ப அதிகமாகவே சாதிச்சுது. இப்போ இது நம்ம சோலார் சிஸ்டமையே தாண்டி இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியிலிருந்து சுமார் 2500 கோடி கிலோமீட்டர்கள் அளவுக்கு தூரத்தில் இருக்கு. இவ்வளோ தூரத்தில் இருக்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட நாசா இன்னும் எப்படி டச்சில் இருக்காங்க? இந்த வாயேஜரில் இருக்கிறது வெறும் 23 வாட்ஸ் டிரான்ஸ்மிட்டர் தான். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு சின்ன பல்புக்கு இருக்கிற அதே பவர் தான் இதுக்கு. இவ்வளோ கம்மி பவரில் அங்கேருந்து வர சிக்னல் பூமிக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நாசா உலகத்தோட 3 இடங்களில் ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் மற்றும் யூஎஸில் பிரம்மாண்டமான ஆண்டனாக்களை வச்சுருக்காங்க. இதை தான் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வாட்ச் பேட்டரியை விட பல கோடி மடங்கு வீக்கான சிக்னலை கூட இதால் கண்டுபிடிக்க முடியும். இந்த சிக்னலை விஸ்பர், அதாவது ஒரு முணுமுணுப்பு அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த அளவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய சிக்னலை கூட இது கண்டுபிடிக்கும். இப்போ வாயேஜர் 1 லைட் டே அப்படிங்கிற தூரத்தை எட்டியிருக்கு. அப்படின்னா என்ன? நம்ம இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புனா வாயேஜருக்கு அது போய் சேர 24 மணி நேரங்கள் ஆகும்.
அங்கிருந்து பதில் வர இன்னும் 24 மணி நேரங்கள். நம்ம ஒரு ஹலோ சொன்னா பதில் வரவே 2 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு லைட் இயர் அப்படிங்கிறது ஒளி ஒரு வருஷத்துல பயணிக்கிற தூரம். அதே ஒளி ஒரு நாள்ல எவ்வளவு தூரம் பயணிக்குமோ அந்த அளவுக்கு தூரத்தை அடைஞ்சிருக்கு வாயேஜர். இப்போ அந்த வாயேஜருக்கும் வயசாயிடுச்சு, பேட்டரியும் குறைஞ்சிட்டே வருது. அதனால போன வாரம் நாசா ஒரு கஷ்டமான முடிவை எடுத்தாங்க. அதோட லோ எனர்ஜி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கரண்ட்டை மிச்சம் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் வருஷம் வாயேஜர் உயிரோட இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸ்டார்ஸ் அப்படின்னாலே கண்ணை பறிக்கிற வெளிச்சம், லட்சக்கணக்கான டிகிரி வெப்பம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் கை வச்சு தொட்டு பார்க்கலாம். அது நம்ம வீட்டு ரூம் டெம்பரேச்சர் அளவில் தான் இருக்கும். நிஜமாவே அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் நம்ம கேலக்சியிலேயே இருக்கு. அந்த ஸ்டார்ஸுக்கு பேர் தான் பிரவுன் டுவார்ஃப்ஸ். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இதெல்லாம் ஃபெயில்டு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தோற்று போன நட்சத்திரங்கள். ஏன்னா ஒரு நட்சத்திரமாக மாறுறதுக்கு தேவையான போதிய வெப்பமும் அழுத்தமும் இதுக்கு இல்லை. அதனால் இந்த மாதிரி ஸ்டார்ஸில் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்காது. இந்த மாதிரி பிரவுன் டுவார்ஃப்ஸ்லேயே பர்டிகுலர் டைப் ஆஃப் பிரவுன் டுவார்ஃப்ஸை ஒயிட் டுவார்ஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஸ்டார்ஸோட டெம்பரேச்சர் வெறும் 25 டிகிரிஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஒரு சூடான டீ கப்பை தொட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சில ஒயிட் டுவார்ஃப்ஸ்லாம் ஏசி ரூம் மாதிரி 20 டிகிரி டெம்பரேச்சரில் கூட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நிஜமாவே அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை கிட்ட போய் தொட்டு பார்க்க முடியுமா? தியரி படி பார்த்தா நம்ம எரிஞ்சு போக மாட்டோம். ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அந்த ஸ்டாரோட கிராவிட்டி ரொம்ப ரொம்ப பெருசு. அது நம்மளை அப்படியே நசுக்கிடும். அது சூரியனை விட குளிர்ச்சியாக இருந்தாலும் அதோட நிறை ரொம்ப அதிகமானது. இதோட ஈர்ப்பு விசை பூமியை விட பல 100 மடங்கு அதிகமாக இருக்கும். நம்ம பக்கத்தில் போனால் கண்டிப்பாக தொட்டு பார்க்குற அளவுக்கு சர்வைவ் ஆக மாட்டோம். வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரர் இதோட டேட்டாவை ஆய்வு செஞ்சப்ப நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வெறும் 10லேருந்து 15 ஒளியாண்டுகள் தூரத்தில் இதே மாதிரி ஒயிட் டுவார்ஃப் கேட்டகரியில் ஒரு ஸ்டாரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னா இந்த இடத்துல நீர் மேகங்கள், வாட்டர் கிளவுட்ஸே இருக்கான். பூமிக்கும் நிலவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸில் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க மற்ற பிளானட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வைக்க முடியுமா? நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நின்று பார்க்கும்போது நிலா ரொம்ப பெருசாக பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உண்மையாகவே பூமிக்கும் நிலவுக்கும் இருக்கிற சராசரி தூரம் 3,84,400 கிலோமீட்டர்கள். இது கேட்குறப்ப கூட அது கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு தோணலாம். ஆனால் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற மற்ற 7 பிளானட்ஸை பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் ஈஸியாக அடுக்க முடியும். மற்ற 7 பிளானட்ஸோட டயாமீட்டரெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணோம்னா அது சுமார் 3,80,000 கிலோமீட்டர்கள் தான் வரும். அப்படின்னா ஜூபிட்டர், சாட்டர்ன் போன்ற ரொம்ப பிரம்மாண்டமான கிரகங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் உள்ள வச்சு அடுக்குனாலும் 4,000 கிலோமீட்டர்கள் மீதி கேப் இருக்கும். அந்த கேப்ல நம்ம ப்ளூட்டோவை கூட வைக்க முடியும். ஆனால் அதுக்காக அது பிளானட் ஆயிடாது. அதை லிஸ்ட்லன்னு தூக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த 3,80,000 கிலோமீட்டர்கள் கேப்ல சுமார் 8,000க்கும் அதிகமான சேட்டலைட்ஸும் பல லட்சம் டன் எடையுள்ள விண்வெளி குப்பைகள், ஸ்பேஸ் ஜங்கும் சுத்திட்டு இருக்கு. ஆனா ஸ்பேஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி தான். நிலா நமக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி பூமியும் நிலாவுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் எர்த் ஷைன். சூரிய ஒளி பூமியில பட்டு அது நிலவோட இருட்டான பகுதி மேல எதிரொலிக்கும். இதுதான் சில நேரங்கள்ல நிலா தேய்பிறையா இருக்கும்போது கூட அதோட இருண்ட பகுதி லைட்டா நமக்கு தெரியும். ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் நிலால இருந்து நம்ம கிட்ட பேசும்போது இந்த தூரம் எப்படி ஒரு தடையா இருக்கு? ஒளி ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்கள் வேகத்துல செல்லும். அப்படின்னா பூமியில இருந்து ஒரு ரேடியோ சிக்னல் நிலவுக்கு போய் சேர்றதுக்கு 1.5 வினாடிகள் ஆகும். அங்கிருந்து பதில் வரத்துக்கு அதே மாதிரி ஒரு 1.5 வினாடிகள் ஆகும். இப்ப கூட ஆர்டெமிஸ் வீரர்கள்லாம் லைவ் கால்ல பேசும்போது 2.5 செகண்ட்ஸ் கொஞ்சம் லேக் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். மிஷன் கண்ட்ரோலோட பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சின்ன டைம் டிஃப்ரென்ஸ் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸ் சம்மந்தமான உங்களோட கேள்விகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்.